ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாரோட ஃபேவரட்டான பால் பாயசம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நட்ஸ் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை ஆன நட்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற நெய்யில் 1/2 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேன். சேமியாவை இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கையில் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ சேமியா நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு, எடுத்துடலாம். பேனில் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துருக்கேன். அதில் 100 ml மட்டும் தண்ணி சேர்த்து சூடு பண்ண வச்சுருக்கேன். சைடில் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஜவ்வரிசியை தனியாக தான் வேக வச்சு சேர்க்க போகிறேன். அப்போ தான் பாயாசம் வளவளப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். பாலும் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். 7 நிமிஷத்தில் ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு, சேமியாவும் வெந்துருச்சு. இப்போது வெந்த ஜவ்வரிசியை ஒரு வடிகட்டியில் சேர்த்து வடிகட்டிட்டு கொதிச்சிட்ருக்கிற சேமியாவில் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். சுகர் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் சிம்மில் வச்சா சேமியா ஜவ்வரிசியில் நல்லா ஸ்வீட்னஸ் இறங்கிரும். ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீமியான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி மெதுவடை கூட வச்சு சாப்பிட போகிறோம். ஒரு சிலர் அப்பளம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட பால் பாயசத்தை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.